ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒடிசாவில் இருக்கிற எங்கள் பெரிய மாமனார் வந்துட்டு இறந்துட்டாங்களா, அவங்களுக்கு காரியம் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடுச்சுங்க. காரியம் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு அங்கே உள்ள கலாச்சாரப்படி நிறைய வித்தியாசமாக பண்ணுவாங்க. அந்த முறைப்படி தான் இங்கேயும் சுவாயின் வந்துட்டு ஒரு 10 நாள் நான்வெஜ் எதுவுமே நாங்கள் சமைக்கலை. அதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அப்புறம் மஞ்சள் பொடி சாப்பாட்டில் போடுறது, அந்த மாதிரி நிறைய தாளிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லி சுவாயின் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டாங்க. என்ன எப்படி இருந்தாலும் அந்த கலாச்சாரத்தை எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறாங்க. நானும் சரி தமிழ்நாடு வந்தாலும் மாறிக்கலாம்னு பார்த்தா அப்படியே அங்கே இருக்கிறத அப்படியே இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே இருக்கிறப்படி தான் இங்கே இருக்கணும்னுட்டாங்க. நான் தெரியாமல் தாளித்து கவினெல்லாம் இருக்கிற அண்ணங்க அவங்களும் எப்படிங்க நம்ம சாப்பாடு கொடுக்குறது, அதனால் நான் செஞ்சுருவேன். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அங்கே இருந்தாலும் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன். இது நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு ஒரு விருப்பம் இல்லை. அப்புறம் லாஸ்ட் அன்னைக்கு வந்துட்டு அங்கே வந்து நகை வெட்டுவாங்க. நகை வெட்டிட்டு அப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு வீட்டுலாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவாங்க. நம்ம பொங்கலுக்கு தானாங்க வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோன்ற பழைய துணி பழைய பொருள் அது இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க பொங்கல் அன்னைக்கு. அந்த மாதிரி தான் இங்கே ஒடிசாவில் வந்துட்டு யாராவது டெத் ஆகிட்டா கருமாதி அன்னைக்கு முதல் நாள் வந்துட்டு அந்த மாதிரி சுத்தம் பண்ணணுவாங்க. அதேமாரி நான் இங்கேயும் அதேமாரி பண்ண சொல்லிட்டாங்கங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, நேற்று தான் வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு அங்கே ஒடிசாவில் கருமாதி. ஆனால் வீடியோ எப்போ அப்லோடு பண்ண போகிறேன்னு தெரியலைங்க. இன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமைங்க. சனிக்கிழமை வந்துட்டு இன்றைக்கி வந்து சாவித்திரி பூஜைங்க ஒடிசாவில். எனக்கு பிடிச்ச பூஜைங்க. எனக்கு வந்து ஒடிசாவிலேயே எனக்கு எவ்வளோ பூஜை பண்ணுறாங்கல்ல, எனக்கு அவ்வளோக்கெல்லாம் எந்த பூஜை பிடிக்கும்னா நம்ம விருப்பப்பட்டு நம்ம பண்ணிக்கலாங்க இந்த பூஜை மட்டும். ஏன்னா நம்ம இந்த சாவித்திரி பூஜைங்கிறது கணவனுக்காக இருக்கிற பூஜை, அதனால் நம்ம விருப்பப்படி இருக்கலாங்க. மற்ற பூஜை தாங்க நம்ம கலந்துக்க சொல்ல மாட்டாங்க. அவங்களே பண்ணிக்கிடுவாங்க, பண்ண சொல்ல மாட்டாங்க. அவங்க பண்ணுறதால நம்மளாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த சாவித்திரி பூஜை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகுதுங்க. அதில் வந்துட்டு மொதல் வருஷம் தாங்க எனக்கு கல்யாணம் முடிஞ்சாப்புல ஒரு மாதமாக 2 மாதமாக கழித்து நான் வந்து சாவித்திரி பூஜை பண்ணினேன். அப்போயுமே என்ன பண்ண வேணும்னு தான் சொன்னாங்க அம்மா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு விரதம் இருக்க முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பகல் ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு மறுநாள் காலையில் தாங்க சாப்பிட சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, இருக்க மாட்டா, நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு அந்த வார்த்தை தாங்க சொன்னாங்க. எனக்கு அப்போ அந்தளவுக்கு ஒன்றும் புரியலை. இது வந்துட்டு கணவனுக்காக இருக்கிற விரதம் வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் இருக்க போகிறது. இந்த ஊரில் பெண்கள் எல்லாமே இந்த பூஜை பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அந்த வருஷத்தில் நான் ஃபஸ்ட் வருஷத்தில் நான் பண்ணினேன். நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணினேன். சரின்னு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வந்துட்டு என்னால் பண்ண முடியலைங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வந்துட்டு பூவாக வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அதனால் பண்ண முடியலைங்க. அந்த வருஷம் போயிடுச்சுங்க. அதுக்கு அடுத்த வருஷம், ஆனால் போன வருஷம், அந்த வருஷத்துல நான் ஒடிசாவில் தாங்க இருந்தேன். அந்த வருஷத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, 1 வருஷம் உனக்கு தடங்களாயிட்டு, அதனால அந்த பூஜை வந்துட்டு இன்னும் 3 வருஷம் பண்ணக்கூடாதுன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அன்றைக்கி போன வருஷம் 1 வருஷம் போயிடுச்சு. அதேமாதிரி இன்றைக்கி இந்த வருஷம் போயிடுச்சு. இந்த வருஷம் பண்ண முடியலையா? இந்த வருஷம் ஒடிசா தமிழ்நாட்டில் கூட நான் பண்ணியிருப்பேன், இங்கே இருக்கிறேன் நான் பண்ணியிருப்பேன். ஏன்னா பெரிய மாமனார் இறந்துட்டதாங்கிறதுனால நம்ம பண்ணக்கூடாது. இந்த வருஷம் போயிடுச்சு. வர்ற வருஷமாவது நம்ம கண்டிப்பாக பண்ணலாமா என்னன்னு தெரியல, கேட்டுக்கலாம். ஏன்னா 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, பண்ணக்கூடாதுன்னு. சரி பார்க்கலாம் எப்படின்ட்டு. அதனால தான் இந்த சாவித்திரி பூஜை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன் இந்த சாவித்திரி பூஜை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்டோரி இருக்குதுங்க, சத்யாவன் சாவித்திரின்ட்டு. அந்த சாவித்திரி வந்துட்டு கணவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடி மன்றாடி தன்னோட கணவனை மீட்டெடுத்திருக்காங்க யமதர்மர்கிட்ட இருந்து. உண்மையில் அதெல்லாம் பாருங்களேன் எப்படின்ட்டு. ஒடிசாவில் எல்லா பெண்களுமே கடைப்பிடிப்பாங்க. தன்னோட கணவனுக்கு எந்த ஒரு ஆயுளுக்கு பங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அது மாதிரி தான் ஏன் அந்த பூஜை நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு இன்னுமே அந்த மனசில் உறுத்திக்கிட்டே தாங்க இருக்குது. பழைய வீடியோவில் என்னோடய வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்வயனுக்கு மொத்தமாக 4 பேருங்க. நான் கூட பிறந்தவங்க 4 பேர் 5 பேரான்னு தெரியும். 4 பேர் 4 பேருங்க. கூட பிறந்தவங்க 4 பேருங்க. 4 பேருமே இறந்துட்டாங்க. அந்த வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் ஆண் வரிசை இல்லைன்னு தாங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ ஸ்வைன் மட்டும்தாங்க இருக்கிறாங்க. எல்லாருமே இறந்துட்டாங்க. அவங்க ஸ்வைனுக்கு ஆயுசு 100ங்க. ஸ்வைனுக்கு ஆயுசு 100ங்க. நான் ஸ்வைனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், ஸ்வைன் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க.
அதனால தாங்க எப்படி இருந்தாலும் நம்ம அந்த பூஜை பண்ணுறது ஒரு வகையில் நல்ல, அதுக்காகத்தாங்க இந்த சாவித்திரி பூஜையை பண்ணுறேன். அதனால தான் அந்த பூஜை பிடிக்குங்கிறத விட எந்த ஒரு இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இதை பற்றி நினச்சானா எனக்கு என்ன ஒரு மாதிரி ஆகுதுங்க எனக்கு. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்க, ஒடிசாவில் கருமாதிங்க. அதனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா 10 நாளுமே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணலைங்க. 10 நாள் ஆச்சுங்க வீடு சுத்தம் பண்ணி, சாமி கும்பிட்டு எதுவுமே பண்ணலை நம்ம. அதனால் ஸ்வைன் வந்துட்டு எல்லாமே இந்த பாத்திரம், இந்த இந்த மசாலா டப்பா எல்லாமே வந்துட்டு அலச சொல்லிட்டாங்க. நான் ஊருக்கு வந்துட்டு தாங்க நான் அலசி வச்சுருந்தேன். உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருப்பேன். இருந்தாலும் நான் வந்துட்டு நான் அலசலை. நான் தொடச்சி மட்டும் தான் வைக்க போகிறேன். நானுமே தொடச்சி வச்சுட்டேன், சுத்தம் பண்ணிவிட்டேன். ஏன்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு நான் காலையில் எழுந்திரிச்சி வீடெல்லாம் துடைக்கணும், ட்ரெஸ்ஸு துவைக்கணும், பெட்ஷீட்டு, தலகாணி, பாய் அந்த மாதிரிலாம் துவைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம துவைக்கணும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த அடுப்பு, மசாலா டப்பாலாம் துடைச்சிக்கலாம். நான் வந்து தூங்கும் மணி 12 மணி ஆயிடுச்சுங்க. பூவா தூங்கிட்டு இருக்கும்போது நான் தூங்கலை, ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். பூவா வந்துட்டு சிரித்தாங்க, ஏதோ சொல்லிட்டு சிரித்தான், அதான் பார்த்தேன். அப்புறம் எதுவுமே பேசாமல் அப்படியே படுத்துட்டான். சிரிக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது சிரிக்கிறாங்க. ஏதோ கனவு கண்டுருப்பான் போல். மணி பாருங்கள், மணி விடிய காலையில் 6:30 மணி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி எனக்கு செம்ம வேலை இருக்க போகுதுங்க. நான் நேரமாக எந்திரிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் தூங்கிட்டேன். எந்திரிச்சு பாருங்கள், இது மட்டும் தாங்க நான் வந்துட்டு வெளியில் சுத்தம் பண்ணியிருக்கேன். சுத்தம் பண்ணிட்டேன், வெளியில் சுத்தம் பண்ணி சப்பல் அப்புறம் எல்லாமே நம்ம அலசி வெளியில் காய வச்சாச்சு. அடுத்து நம்ம வீடு தாங்க நம்ம தொடச்சி விடணும். இன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க துவைக்க வேண்டியது. பாருங்கள், கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குதுங்க. கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊர் அம்மா ஊரில் நாகப்பட்டினத்தில் வந்து 2 நாள் தொடர்ந்து மழைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே கண்டிப்பாக இதெல்லாம் ஓரளவுக்கு தூரும். பாருங்கள், பாத்திரமெல்லாம் அலசி, இந்த பாத்திரமும் அலச சொல்லிட்டாங்க. கூடை, காய்கறி கூடை, அப்புறம் பக்கெட்டு இதெல்லாமே நம்ம அலசி வச்சுருக்கோம். காலையில் இவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியல. அதனால் பூவாவுக்கு வந்துட்டு சத்து மாவு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஆற வச்சுருக்கிறேன். அவனுக்கெல்லாம் சீக்கிரமாக நான் ஊட்டி விட்டுட்டேன்னு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். கவினுக்குமே வந்துட்டு நம்ம வந்து மேகி தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். வீடெல்லாமே தொடச்சி விட்டுட்டேங்க. அடுத்து அவங்கள 2 பேரையுமே நான் வந்துட்டு தலைக்கெல்லாம் குளிக்க வைக்கணும், எண்ணெய் வச்சு. அது ஃபஸ்ட்டு நகம் வெட்டிக்கணுங்க. நகம் வெட்ட சொல்லிட்டாங்க. ஸ்வகின் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் போயிட்டாங்க, இன்னும் வரல. அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், 10 மணிக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்துட்டு இப்போ நகை வெட்டி தான் தேடிட்டு இருக்கேன். அவங்களுக்குமே 2 பேருக்குமே நகை வெட்டி விட்டுட்டு அவங்கள ஃபஸ்ட்டு 2 பேருமே குளிக்க வைக்கணும் நான். அதுக்கப்புறம் தான் நானுமே நகமெல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. பூவாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும். இது என்னோடய ட்ரெஸ்ஸுங்க. இதை வச்சு தாங்க விளாடுவான். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து நைட் ட்ரெஸ் தான், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் இதை கீழே போட்டு போட்டு தூங்குவாங்க. துவைக்க வேண்டிய ட்ரெஸ் இங்கே இருக்குது பாருங்கள். பாய் இருக்குது, பெட்ஷீட்டு, தலகாணி வர இருக்குது. இதுதாங்க நம்ம துவைக்கணும். அவங்க 2 பேரையுமே குளிக்க வச்சிட்டேன்னா துவைச்சிருவேன். மழை வேற வர்ற மாதிரியே இருக்குதுங்க. காயுமான்னு தெரியல, ட்ரெஸ்ஸு காய போட்டாலும். நகம் வெட்ட போகிறேங்க. நகம் வெட்டுறதுக்கு வந்துட்டு பாருங்கள், பூவா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் மொபைலெல்லாம் வச்சு கொடுத்து பார்க்க விட்டாக்கா எந்திரிச்சு ஓடுனா. ஆனால் சின்ன வயசில் வந்துட்டு பூவா வந்து நகம் வெட்டுறதுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப திமிருத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறான். பூவாவுக்கு நான் வாரம் நகம் வெட்டிடுவேன். ஆனால் வந்துட்டு இந்த 10 நாளாக நம்ம வந்துட்டு நகம் வெட்டலைங்க. அதனால தான் எப்போயுமே வந்துட்டு நகை வெட்டும்போது வந்துட்டு நான் மொபைல் வச்சு தான் கொடுத்து தாங்க நான் வந்துட்டு நகை வெட்டுவேன். ஏன்னா மொபைல் பார்த்துட்டே இருப்பான். அந்த கேப்பில் வந்துட்டு நான் வந்து வெட்டி நானுமே நகை வெட்டிக்கணுங்க. கவின்மே நகை வெட்டிட்டு தான் இருக்கான். ஒடிஷாவில் பாருங்கள், யாராவது இறந்துட்டா கருமாதி அன்னைக்கெல்லாம் நகை வெட்டுறாங்க பாருங்கள். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் அலசி போட்டாங்க. பாருங்கள், வெயில் மட்டும் தாங்க இல்லை, மழை லைட்டாக தூரிச்சிங்க, காயவே இல்லைங்க. பாருங்கள், நம்ம ட்ரெஸ்ஸு நிறையா தான் வைக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி ஆகுதுங்க. காயப்பட இடம் இல்லைங்க. அவங்க சித்தப்பா கொடியில் கொண்டு போய் காய போட்டு வந்திருக்காங்க. மீதி பூவெல்லாம் குளிச்சுட்டாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம வந்துட்டு நகை வெட்ட மாட்டோமா, எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. வெள்ளிக்கிழமை எதுவுமே நகை வெட்டுறோம், வீடு சுத்தம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நினப்பு வந்துச்சு. அதை பெருசாக நான் எடுத்துக்கலை. அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி நம்ம வந்துட்டு பொண்ணுங்க குளிக்கலாம் வெள்ளிக்கிழமை. ஆனால் ஆம்பளை பிள்ளைங்க யாரும் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க. பூவாக நான் சனிக்கிழமையும் புதன்கிழமை தாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவேன். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே வெள்ளிக்கிழமை அதுவுமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோம்.
இது மதியம் ஆயிடுச்சுங்க. மணி பாருங்கள் 1:40 ஆயிடுச்சு. இன்றைக்கி நான்வெஜ் செய்யலாமா, இருந்தாலும் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நான் வேண்டாம், நாளைக்கு நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு தான் எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறோம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். ஸ்வைன் லேட்டாக தாங்க வந்தாங்க. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு 11 மணி ஆயிடுச்சு. அவங்களுமே வந்துட்டு முடியெல்லாம் வெட்டிட்டாங்க. முடி வெட்டிட்டு அப்புறம் நகமெல்லாம் வெட்டிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தூங்கிட்டாங்க. பூஜை அறை வந்துட்டு நான் வந்துட்டு ஈவினிங் டைம் தாங்க நான் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா காலையிலேருந்தே ரொம்ப வேலை, அதனால் நான் வந்துட்டு ஈவினிங் டைம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு தாங்க ஈவினிங் டைம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மணிமே 6 மணி ஆக போகுதுங்க. பாருங்கள், 10 நாளாக நம்ம சாமி கும்பிடலை, ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நல்லா போட்டால் தண்ணி வச்சு தொடச்சிட்டு இன்றைக்கி இதில் பொட்டெல்லாம் வைக்கணும். நம்ம வந்துட்டு சாமி பொட்டை வந்துட்டு சும்மா வைக்கக்கூடாதுங்க, தரையில் ஏதாவது துணி போட்டு தான் வைக்கணும். நான் துணி போடல, அதனால் மேலே வந்துட்டு மஞ்சள் பவுட்ரு இருக்குல்ல, மஞ்சள் பவுட்ரை நான் போட்டு மேலே பூசிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் போட்டோ வைப்பேன். கோலம்லாம் போடலை, குழம்பெல்லாம் ரெடி பண்ணலைங்க நான். அதனால் மஞ்சள் பொடி மட்டும் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சாமி பொட்டை தூக்கி வச்சுக்குவேன். ஸ்வைன்மே கடைக்கு போயிருக்காங்க. நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இந்த பழசெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான், அதெல்லாம் தூக்கி போட்டுறணுமா, புதுசாக தான் யூஸ் பண்ணணுமா. அதனால வந்துட்டு அவங்க வந்து நான் புதுசாக போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பூவுமே வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன். வாங்கிட்டு வாராங்களா என்னென்னு தெரியல. நான் வெளியில் போய் வாங்கினாதாங்க பூ வாங்குவேன், அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. என்னோடய வீடியோஸ் நிறைய டெலீட் ஆகுதுங்க ஆட்டோமேட்டிக்காக. அது என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. ஆனால் எல்லா வீடியோவுமே டெலீட் ஆகலைங்க, ஒரு சில வீடியோ டெலீட் ஆகிட்டுங்க. நான் இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்குறேன். எடுத்த வீடியோவில் பாதி வீடியோலாம் இதில் இல்லைங்க. எல்லா சாமிக்குமே வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வச்சுட்டாங்க. நம்ம வந்துட்டு மாட்டி வச்சுக்கலாம். 10 நாள் சாமி கும்பிடாமல் இருந்தது ஒரு மாதிரி இருந்ததுங்க எனக்கு. என்னன்னு தெரியல, அந்த இடத்துல நம்ம பார்த்தானே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏதோ பக்கமே நம்ம போகக்கூடாதுல்ல, அதனால அந்த பக்கமே நான் போகாமல் இருந்தது. எனக்கு ஒரு ஏதோ தனியாக ஒதுக்கி வச்ச மாதிரி இருந்தது சாமியெல்லாம். மனசு கஷ்டமாக இருந்துச்சு. துளசிக்குமே நம்ம தண்ணி ஊற்றலைங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க சித்தப்பா பையன் தான் வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ தாங்க பார்க்குறதுக்கு வந்து திருப்தியாக இருக்குது. ரொம்ப ஒரு டஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த இடமெல்லாம், பார்க்குறதுக்கு சங்கடமாகவே இருந்தது எனக்கு. மணி 6:30 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம ஸ்வைன் கடைக்கு போனாங்க, ஒன்றும் வரல. அவங்க வந்து தீப எண்ணெய்லாம் வாங்கிட்டு வருவாங்கள்ல, வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். இது வந்துட்டு பழசு, இதெல்லாம் பழசெல்லாம் தூக்கி போட சொல்லிட்டாங்க. இதில் பழசு, சாம்பிராணி, சந்தனம், அப்புறம் ஊதுவத்தியெல்லாம் இருக்குது, இது எல்லாமே தூக்கி போட சொல்லிட்டாங்க. நான் கூட சொன்னேன், இது நம்ம வந்துட்டு என்ன பண்ண யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னா, ஸ்வைன் வந்து தொடக்கூடாது, இது வந்து வேணாம், தீட்டுங்கிறாங்கங்க. அங்கே ஒடிசாவில் தானேங்க இதானாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இது வந்து வாடகை வீட்டில் தானே இருக்கிறோம், நம்ம வீடு இல்லை, இது வாடகை வீட்டில் தானே இருக்கிறோம், அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டேன். இல்லை அது வேணாம், நம்ம புதுசாக வாங்கி போட்டுக்கலாமே சாமிக்கு அப்படின்ட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஸ்வைன்மே கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள், தீப எண்ணெய், அப்புறம் திருநூல், சாம்பிராணி, அப்புறம் தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. கற்பூர முல்லை ஒன்று காப்பாற்றும். கம்மியாக இருக்குங்க, டப்பா தாங்க பெருசு. இன்றைக்கி எங்கூட்ட என்னது பூரி. மணி பாருங்க 6:45 ஆயிடுச்சு. நான் மட்டும் காலையில் குளிச்சுட்டு இல்லை, ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அங்கே வருங்க, விளக்கு 2 விளக்கு 3 விளக்கு, ஊதுவத்தி, கற்பூரம், சாம்பிராணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டேன். நானுமே முகமெல்லாம் அலசிட்டு வந்துட்டேங்க. நம்ம போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வந்து சாமி கும்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க, ஒடிசாவில் உள்ள அம்மா சொல்லுவாங்க. அதனால் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு சாமி கும்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படித்தான் ஒடிசாவில் வந்துட்டு நான் காலையில் நம்ம குளிச்சுட்டு போடுறோமா அந்த ட்ரெஸ்ஸு, நான் அந்த ட்ரெஸ்ஸோட சில நேரம் வந்துட்டு சாமி கும்பிட்ருவேன். அம்மா சொல்லுவாங்க, என்ன ட்ரெஸ்ஸு மாற்றாமல் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலேருந்து நான் வந்துட்டு மாற்றிக்கிடுவேன். ஒரு சில விஷயம் எனக்கு நல்ல விஷயம்லாம் ஒடிசாவில் வந்து கற்றுட்டு வந்திருக்கேங்க. ஏன்னா 2 டைமும் அங்கே சாமி கும்பிடுவாங்கங்க. ஆனால் நான் அதனால் அந்த பழக்கம் வந்துட்டு எனக்கு எங்கேயுமே எனக்கு 2 டைம் சாமி கும்பிட்ற மாதிரி வரும். அது கும்பிடாமல் இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க.
ஆனால் நம்ம அம்மா வீட்டிலலாம் அப்படி இல்லைங்க. எப்போயுமே கும்பிட மாட்டோம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு தாங்க நம்ம சாமி கும்பிடுவோம். ஆனால் ஒடிசாவில் வந்துட்டு டெய்லியும் காலை மலை 2 வேளை சாமி கும்பிட்டே ஆகணுங்க. அந்த நல்ல பழக்கம் ஒன்று இருக்குங்க எனக்கு ஒடிசாவில் பிடிச்சது. அந்த நல்ல பழக்கத்தை நான் வந்துட்டு கற்றுட்டு வந்திருக்கேன். ஒடிசாவில் வந்துட்டு எப்படின்னா, இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு கருமாதி நடக்குது இல்லைங்க, அங்கே வந்து நைட்டு வந்து பூரி தாங்க செய்வாங்க. பூரியாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு பூரின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஆனால் வந்துட்டு ஒடிசாவில் வந்து சின்ன ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு வேறு ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரிங்க, ஆனால் பூரி தாங்க செய்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, அது எதுக்கு பூரி செய்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. மற்ற சாப்பாடு அந்த மாதிரி ஐட்டம் கூட செய்யலாம், சாப்பாடு செய்வாங்க. பட்டு குயிக்காக முடிக்கிறதா இருந்தால் பூரி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நைட்டுமே நம்ம வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி பூரின்னு சொல்லியிருக்காங்க. பூரி செஞ்சு நம்ம எல்லாேருக்கும் கொடுக்கணுமா. எல்லாருக்குமே நம்ம பக்கத்தில் நம்ம சித்தப்பா இருக்காங்கள்ல, சித்தப்பா பசங்க, சித்தப்பா, அப்புறம் பாப்பாவோட அப்பாவெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குமே நம்ம கொடுக்கணும். நானும் ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டுங்க இன்றைக்கி. டீ தூள் கம்மியாக போடுமா. நான் சாமி கும்பிட்டேன்னா ஸ்வைன் வந்து டீ போட்டாங்க. கம்மியாக போடு. இதே ஸ்வைன் தான் இன்றைக்கி சமைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பூரி எங்கள் வீட்டில் பூரி வந்து அங்கே எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால் ரெண்டு மீதி மாவு வச்சுட்டியா? எத்தனை பாக்கெட் விட்டுருந்த? இங்கே இருக்கிற சாம்பார் அங்கே பூரிக்கு சாம்பார். ஏன்டி தோல்சி விளையாடி தோல்சி விளையா உருளைக்கிழங்கு. நான் ஒரு ரீல்ஸ் எடுத்தேங்க இன்னைக்கு. தக்காளி பழத்தை நான் தான் குத்தி வச்சிருக்கேன். எல்லாம் காயும் போட்டு இன்னைக்கு குழம்பு, ஒடிசா குழம்பு. ஏட்டி ஒடிசா குழம்பா, ஒடிசா குழம்பா. இது யாரு சித்தி? இது யாரு? பரிசை பாருங்க. பூ என்ன யாருன்னு கேட்டாங்க. இது யாரு எடுத்து? இது யாரு? எந்த ஊரோட அப்படின்னா இருக்கு? இவதான் பரிசுல இருந்து வாழ்க்கையில என்ன முன்னேற்ற. நானும் செய்யணும். இது தோனி, இது வந்துட்டு கவினோட அம்மா, அக்கா, பெரிய அக்கா. கொண்டா. இது வந்து யாருன்னு தெரியல, காணாமல் போயிடுச்சு. இந்த புள்ள காணாம போயிடுச்சு. தெரியல. இவங்கதான் இருக்கிறது. இருமா பெரிய மாப்பிள்ள, மாமா, சித்தப்பா, சித்தப்பா, திங்களை கடிச்சு இதா இருக்கு. அம்மாவும் அப்பா, மம்மி, டாடி. இது என்னோட ஃப்ரெண்டு ரேக்கா. இது வந்துட்டு சின்ன அக்கா, அக்கா, மாமா. என்ன எடுக்கிற நீ? 1 மணி நேரம் சீக்கிரம் கொடு. இவர் தான் தோம். இது யாருன்னு தெரியல, காணாமல் போனவர். இது வந்து அண்ணி. எல்லாரும் போட்டோமே வச்சிருக்கிறாங்க. இது வந்து தம்பி மாப்சே, சிக்கன் கொடுக்குற மாப்சே. இவர் தான் காணாமல் வந்து ஒடிசா பொண்ணு. இவர் தான் எல்லாருக்கும். இதுக்குள்ளாரையும் போட்டாரு, இதுக்குள்ளாரையும் போட்டாருக்கடா. இது என்னோட குலதெய்வம், மதுரை வீரன். எங்க வீட்டு குலதெய்வம். அது என் பரிசுல எப்பவுமே இருக்குங்க. ஒரு கட்டு நிற்கிறேன். ஏமா தூக்கி விசுறா? ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. 20 ரூபா காயினுங்க எடுத்து. 1 நிமிஷம் ஆயிட்டு. ஐயோ சீக்கிரம். நான் வந்து புதுசாக பார்த்தேங்க, அதனால என் பரிசில் வச்சுட்டேன். அப்போ புதுசாக 20 ரூபா காயிலாம் நான் வந்து பார்த்ததே இல்லை. அது முன்னாடி பார்த்தது, அதனால என் பரிசில் வச்சுட்டேன். நல்லா மொத்தமாக இருக்குதுங்க. இருங்க எவ்வளோ அழுத்தமாக இருக்குங்க. சைடில் வருங்க. டான் வராது பார்க்குறீங்களா? இப்போ டான் இப்போ கிழிச்சிடாத போ. சரி போ. இது யாரு போவா? இது யாரு கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஆ இதுயா? இது யார் பூவா? இது யாரு? இது யாருன்னு சொல்லலாம்னு பார்க்கலாமா? இது யாரு? இது யாருப்பா? இது யாரு? அண்ணி எங்க? அண்ணி போட்டாங்க தர்ற. அண்ணி எங்க? நம்ம அண்ணின்னு சொல்லக்கூடாது, அவனா சொல்றான்னு பார்க்கணும்.
அப்பாவா இது யாரு ஆ? அண்ணி சித்தி சீக்கிரம் சித்தி கண்ணன் ஓ இது யாருக்குவா மாமாவா கரெக்டாக சொல்லிட்டான் இது மாமான்னு சரி ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.